அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் அவசியம் வளர்க்கக்கூடிய சோற்று கற்றாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடி மட்டும் இல்லை, இது முக்கியமாக ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதால இதை ஒரு மருத்துவ செடின்னு கூட சொல்லலாம். சோற்று கற்றாழையை ஆங்கிலத்தில் அலோவேரா அப்படின்னு சொல்லுவோம். இதோட தாவர பெயரே கற்றாழை தான். பல ஆண்டுகள் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடியது இது. தமிழில் இதை குமரி கன்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. இது நுனியில் பெரும்பாலும் சின்ன முட்கள் இருக்கும். மடல், வேர் இது எல்லாமே மருத்துவ பயனுள்ளது. வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இது. அதாவது குறைந்த அளவு இருக்கிற தண்ணியிலையும் மண்ணுலேயுமே அழகாக வளரும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இல்லைனா கூட காற்றில் இருக்கிற சத்துக்களை ஈர்த்து வளரக்கூடிய ஒரு அரிய மூலிகை இது. பொதுவாக ஆற்றங்கரையிலையும் சதுப்பு நிலங்கள்லேயும் தானாகவே வளர்ந்துருக்கும். 250 வகையான கற்றாழைகள் இருக்குது. அதில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கற்றாழைகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும். வீட்டில் வளர்க்குறதுக்கு குர்குவா கற்றாழை, கேப் கற்றாழை, சாகோட்ரின் கற்றாழைன்னு 3 வகையான கற்றாழைகளை நம்ம வீட்டில் மிக எளிதாக வளர்க்கலாம். எல்லா வகையான மண்ணுலேயும் எளிதாக வளர்க்கலாம். நல்ல வடிகால் வசதி இருக்கணும், நல்ல சூரிய ஒளி இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். மண் கலவையை நிரப்பி தொட்டிகள், பிளாஸ்டிக் கேன் இல்லைன்னா உடைஞ்ச மண்பானை எதில் வேணாலும் நம்ம அந்த மண் கலவையை நிரப்பி நடவு செய்யலாம். ஒரு செடி நட்டாலே ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா துளித்து வந்துடும். பக்கவாட்டில் நிறைய போத்துகள் கிளம்பி ஒவ்வொன்றையும் நம்ம தனி செடியாக பிரித்து நடவு செய்யலாம். பாருங்கள், இந்த படத்தில் காட்டியிருக்கிற ஒரு செடியிலேருந்து எத்தனை செடிகள் பக்கத்தில் உருவாகி இருக்குன்னு பாருங்கள். கற்றாழை நல்லா வளர்கிறதுக்கு சூரிய ஒளி அதிகம் தேவைப்படும். அதனால் நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். சப்போஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் இது இண்டோர் பிளான்ட்டாக வைக்கிற மாதிரி இருந்ததுனாக்க ஜன்னலுக்கு பக்கத்தில், அதாவது சூரிய ஒளியும் வெளிச்சமும் வரக்கூடிய இடத்துல வைக்கலாம். குறைந்த அளவு தண்ணீர் ஊற்றினா போதுமானது. தேவைப்படும் போது மடல்களை நம்ம கத்தி வச்சு வெட்டி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் அதிகமாக தாக்கக்கூடிய நோய் பூச்சிகள்ன்றது எதுவுமே கிடையாது. மற்ற செடிகளோட தோட்டத்தில் இதை வளர்க்கும்போது இது மற்ற செடிகளுக்கு பூச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவி செய்யுது. கற்றாழையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். கற்றாழை செடிகள் எல்லா லோக்கல் நர்சரியுமே கிடைக்கும். எங்ககிட்ட ஜூன்லேருந்து எங்களுக்கு செடிகள் விற்பனைக்கு தயாராகும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். செடிகளில் நர்சரியில் வாங்கி நடுறவங்க இந்த கருப்பு பையோடு அப்படியே தொட்டியில் நட்டுடுறாங்க. அது செடியோட வளர்ச்சியை பாதிக்கும். அதனால் இந்த கருப்பு பையை லேசாக கட் பண்ணி உரித்து எடுத்துட்டு அந்த மண் உடைஞ்சிடாமல் அப்படியே தொட்டியில் நடுறது ரொம்ப நல்லது. பெரிய அளவு ஸ்பெஷல் கேர் எதுவும் தேவைப்படாத செடின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த கற்றாழை தான். தேவையான மண்கலவையில் இதை நட்டுட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும், நல்லா வளர்ச்சி இருக்கும். அந்த மடல்களை உங்களுக்கு தேவைப்படும் போது அறுவடை பண்ணிக்கிட்டு மறுபடியும் தொடர்ந்து அது செடியில் பல ஆண்டுகளுக்கு நீங்கள் பராமரிக்க முடியும். இதை அப்படியே தொட்டியில் வைக்கும் பொழுது சைடில் நிறைய சின்ன சின்ன போத்துகள் கிளம்பி வரும். அதை நீங்கள் எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சின்ன வயவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயது உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம். குறிப்பாக இந்த கோடை காலங்களில் மோரோடு கலந்து ஜூஸ் மாதிரி தயார் செஞ்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. புற்றுநோயாளிகள், அதாவது உடல் உள் உறுப்புகளில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். கற்றாழையை ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் நம்ம உடல் சூடு தணியறதுக்கு கற்றாழை ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி படத்தில் காட்டிருக்க மாதிரி மடல்களை கட் பண்ணி அந்த தோலை சீவிட்டு உட்புறம் இருக்கிற ஜெல்லை தண்ணியில் ஒரு அலசிட்டு மிக்சியில் அடித்து மோர் கலந்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடிக்கலாம். இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வலிமையை தருது. இளம் பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதால தான் இந்த கற்றாழையை கன்னி, குமரி அப்படின்னு கிராம பகுதியில் சொல்லுவாங்க. இந்த கற்றாழையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் எரிச்சல், வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி, மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், குழந்தை பேறு இல்லாமல் போன்ற நோய்கள் பெண்களுக்கு குணமாகறதுக்கு வாய்ப்புகள் மிகவே அதிகம். மாதவிடாய் கோளாறுகள் சரியாகிறதோட மலச்சிக்கல், உடல் உஷ்ணம், வயிற்றுக் கோளாறுகளும் சரியாகும்.
இந்த காலத்தில் நம்மளோட உணவு பழக்கம் மாறி வருது. அதே மாதிரி உடலும் செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறதால நீரிழிவு நோய் வந்து வீட்டுக்கு வீடு அதிகரிக்குது. இந்த கற்றாழை சாறை குடிக்கிறது மூலமா நமக்கு நீரிழிவு நோயும் கட்டுப்படுத்தப்படுது. இது இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்குது, கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது, செரிமான அமைப்பையும் மேம்படுத்துது. இதனோட ஜெல்லை வந்து நம்ம சருமத்துக்கு முகத்துலேயே நீங்கள் பூசிக்கலாம். ஏதாவது தோல் நோய்கள் இருந்ததுன்னா அந்த பகுதியிலையும் தடவலாம். இது தோல் நோய்களை குணப்படுத்தும். காயம் மற்றும் தீக்காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் குணமாகும். கற்றாழையை பயன்படுத்தி ஏராளமான அழகு சாதனங்கள் வந்து தயாரிக்கப்படுது. சோப்புலேருந்து முகத்துக்கு போடுற க்ரீம்லேருந்து நிறைய பொருட்கள் தயார் பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயே இயற்கையாகவும் இதை வந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தலையில் தடவிக்கிட்டால் முடி நல்லா வளரும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு தோள்பட்டை, தொடை, வயிறு, மார்பு போன்ற பகுதிகளில் வரி வரியாக தழும்புகள் காணப்படும். இதை போக்குறதுக்கு இந்த கற்றாழை சதைப்பகுதியை எடுத்து தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு குளிர்ந்த நீரால் கழுவுனாக்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இது இப்போ நம்ம புதுசாக ஒரு செடி, ஒரு செம்பருத்தியோ ரோஸ்லேருந்தோ ஒரு கட்டிங்ஸ் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டோன்னா இந்த கற்றாழை ஜெல்லில் அந்த கட்டிங்ஸோட அடிப்பகுதியை நினச்சி நம்ம நடவு செஞ்சோன்னா ஈஸியாக வேர் பிடிக்கும். அதாவது இந்த கற்றாழை இயற்கையாக வேர்விடக்கூடிய ஹார்மோனாக பயன்படுத்தலாம் நம்ம. அதே மாதிரி அஸ்வினி பூச்சியும் மாவு பூச்சியும் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் இருக்கிற தொட்டியில் வேர் பகுதியில் அடியில் மண்ணை லேசாக கிளறி விட்டு ஒரு சின்ன துண்டு கற்றாழையை வந்து வெட்டி மண்ணில் புதைச்சிட்டோன்னா போதும். பூச்சியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், அவசியம். பல வீடுகளோட முன்னால் கூட இதை வந்து ஒரு திருஷ்டிக்காக வளர்க்குறாங்க. பொதுவாக வாஸ்துப்படி இதை தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த கற்றாழையை பயன்படுத்தி இயற்கையான பூச்சி விரட்டியும் நம்ம தெளிப்புக்காக தயார் பண்ணலாம். இந்த கற்றாழை கூழ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துட்டோன்னா வேப்பங்கொட்டை இல்லைன்னா வேப்ப இலை உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அது வந்து இதில் பாதி அளவு, அதாவது 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 10 கிராம் அளவுக்கும் பஞ்சகவ்யம் ஒரு 100 மில்லியும் கலந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு அது 2 நாள் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்ச பிறகு 10 மில்லி இல்லைன்னா சூரியன் மறையக்கூடிய தருணத்தில், அதாவது மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 10 மில்லி பூச்சி விரட்டி கரைசலை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து எந்த செடியாக இருந்தாலும் அதனோட இலைகளில் நல்லா படுற மாதிரி தெளிக்கணும். வாரம் ஒரு தடவை இந்த கரைசலை செடிகளுக்கு தெளிக்கிறதால பூச்சி தாக்குதலும் குறையும், நமக்கு பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துகளும் கிடைக்கும். ஏன்னா இதில் பஞ்சகவ்யமும் கற்றாழையும் இருக்கிறதால தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அதனால் செடிகள் வந்து நல்லா செழித்து வளரும். பல்வேறு மருத்துவ குணங்கள் மற்றும் பயன்கள், தோட்டத்திற்கு பயன்கள் உடைய இந்த கற்றாழை செடியை ஒரு செடியாவது ஒரு தொட்டியில் அவசியம் ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.